இன்றைய தினம் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துல நபர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார். எதோட பிடிபட்டிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளோட பிடிபட்டிருக்கிறார். அந்த 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை வந்து நாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர ட்ரை பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சாக்லேட்ஸ், அதாவது நாங்க சாப்பிடுற சாக்லேட்ஸ் மாதிரி அந்த சாக்லேட்ஸ் வர பாக்கெட்டுக்குள்ள அந்த கொக்கைன் போதைப் பொருட்களை வச்சு அதே மாதிரி பேக் பண்ணி அதே மாதிரி லேபிள் எல்லாம் முட்டி அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த சாக்லேட்ஸ் வர பாக்ஸ்களுக்குள்ள வச்சு பேக் பண்ணி ஒரு பிடிபடாத மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அவர் வந்து எப்படியோ இந்த சுங்க அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்க. இந்த 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளோட பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 250 மில்லியன் ரூபாய் ஆகும். இவ்வளவு பெறுமதியான போதைப் பொருட்களை வந்து நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இவர் எந்த நாட்டு பிரஜைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவர் வந்து இலங்கை நாட்டு பிரஜை இல்லை. இவர் வந்து அபுதாபியில இருந்து இலங்கைக்குள்ள வந்திருக்கிறார். இவர் வந்து ஒரு மலேசியா நாட்டு பிரஜை ஆகும். மலேசியா நாட்டு நபர் ஒருவர் அபுதாபியிலிருந்து இலங்கைக்குள்ள 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருட்களோட வந்து பிடிபட்டிருக்கு. அதோட பெறுமதி 250 மில்லியன் ரூபாய் ஆகும். நாட்டுக்குள்ள ஜனாதிபதி அவர்களால் இந்த போதைப் பொருட்களை தடுப்பது தொடர்பாக எவ்வளவோ சுற்றி வளைப்புகள், எவ்வளவோ கைதுகள் நடந்தாலும் தொடர்ந்து நாட்டுக்குள்ள கடல் வழியாகவும் சரி, ஆகாய வழியாகவும் சரி தொடர்ந்து போதைப் பொருட்களை கொண்டு வர முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இது போல இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சு வரணும்னு சொன்னா மறக்காம எங்களோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.